Good afternoon, students. இன்னைக்கு மார்னிங் ஷெட்யூல் படி 12 to 12:40 ஆன்லைன் கிளாஸ் நடத்த முடியல. அதனால் இப்போது நான் என்ன செய்கிறேன், இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு பதிலாக ஃபுல்லாக ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கை உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அது மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் திருப்பி போட்டு பார்க்கலாம். ரைட். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு யூனிட் நம்ம நடத்தும்போது அதில் பேஜ் நம்பர் 10ல் 1.4 தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி அந்த டாபிக், அதுக்கப்புறம் 1.41 எல்லிங்ஹாம் டயக்ராம், அப்புறம் அதோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு அந்த லெசன் போகுது. அப்ளிகேஷன் ஆஃப் தி எல்லிங்ஹாம் டயக்ராம், லிமிடேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்ஹாம் டயக்ராம், இதெல்லாம் இருக்குது. இதுக்கு இப்போ கவர்மெண்ட்டில் ஆன்லைனில் கிளாஸஸ் போகிறதுனால போர்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ஷனை எவ்வளோன்றதை நமக்கு கரெக்டாக அவங்க இன்னும் ஸ்பெல் பண்ணலை. அது மேபி இன் வீக் ஆர் 2 கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும். என்னுடைய கெஸ் என்னன்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு யூனிட்டில் இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி 1.4 அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இதை அவங்க அநேகமாக டெலீட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் அது பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் புரிஞ்சிடும். அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பிரின்சிபல் தெர்மோ டைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி அப்போ மெட்டலர்ஜியில் நமக்கு ஓர்ஸ்லேருந்து மெட்டல்ஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு படித்தோம். அதில் இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல்னால் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதை ஒரு குறிப்பிட்ட ஓர் எடுத்து அந்த ஓரை ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு ஆக்சைடை பயன்படுத்தி ரெடியூஸ் பண்ணும்போது அந்த மெட்டல் கிடைக்குது. அதுக்கான அந்த ஆக்சிடைசேஷன் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தே கிவ் 3 ஈக்குவேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், சப்போஸ் ஒரு மெட்டல் ஆக்சைடு M, அது பேர் தெரியாதனால எக்ஸ்ன்னு சஃபிக்ஸ் வச்சுக்கலாம். அது ஆக்சைடுன்றதுனால ஆக்சிஜன் O, அது என்ன எண்ணிக்கைன்றது தெரியாதனால ஒய்ன்னு வச்சுக்கலாம். இது என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொன்னால் சாலிட் ஸ்டேட் எஸ் ஓர். இப்போது இங்கே 2 பவர் 2/y அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஆக்சைடு என்னவா மாறுதுன்னா ரெடியூஸ் ஆகுது, மெட்டலாகவும் ஆக்சிஜனாகவும் ரெடியூஸ் ஆகுது. அப்படி ரெடியூஸ் ஆகும்போது M, அது என்ன ஸ்டேட்டில் இருக்க மெட்டல் சாலிட் ஸ்டேட்டில் கிடைக்குது அந்த ரியாக்ஷன் முடிகிறப்போ, ப்ளஸ் ஆக்சிஜன் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, கேசி ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இந்த மெட்டலோடைய பவர் அது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 2x/y அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த 2/y 2x/y இந்த இடத்துல x அப்படின்றது அந்த மெட்டாலிக் அயானுடைய அது என்னது அட்டாமிக் நம்பர். அப்போது இதை நம்ம என்ன செய்கிறோம், ஈக்குவேஷன் 1ன்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷன் மேபி கேரிடு வித் கார்பன். அப்போ கார்பன் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா, கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு CO2 ப்ளஸ் இது என்ன ஸ்டேட்டு, கேசி ஸ்டேட், ஈக்குவேஷன் 2. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா 2 கார்பனும் ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் சேரும்போது 2 கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் மாலிக்யூல் gives 2 கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, என்ன ஸ்டேட்டு, கேசி ஸ்டேட். அப்போது நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னாக்கா, ஒரு மெட்டல் ஓர் எடுத்து அந்த மெட்டல் ஓரை கார்பனை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணும்போது பர்ன் பண்ணும்போது அந்த
அந்த கார்பன் ஆக்சிஜனோடு சேர்ந்து ஒன்று கார்பன் டை ஆக்சைடாக மாறும், இல்லைன்னா 2 கார்பன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் மாலிகுலோடு சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாக மாறும். அப்படி ரிலீஸ் ஆகும்போது அந்த கேஸ் அது என்ன செய்யுது அப்படி சொன்னால் இந்த மெட்டல் ஓரோடு சேர்ந்து கம்பைண்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அந்த ரிடக்ஷன் மெத்தடில் மெட்டல் கிடைக்குது. ஸோ fourth equation, if carbon monoxide is used as a reducing agent, it is oxidized to carbon as follows. அப்போ இந்த கார்பன் மோனாக்சைடு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக மாறும்போது அது என்னவாகும் அப்படின்னு சொன்னால் 2CO + O2 gives என்னது 2CO2 என்ன ஸ்டேட்டு, கேசி ஸ்டேட் அப்படின்னு மாறும். அப்போது இந்த 4 ஈக்குவேஷன் இதில் நாம் தனித்தனியாக பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் பிரின்சிபல். எந்த மெட்டல் ஒரு எடுத்துக்கிறோமோ அது ஜென்ரலாக இருக்கிறதுனால அந்த அயானை எக்ஸ்ன்னு சொல்கிறோம், அதோட கம்பைண்டாக இருக்க ஆக்சிஜனை ஒய்ன்னு சொல்கிறோம், நம்பர்ஸ் தெரியாது. அப்போ இங்கே அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும்போது யூ கெட் டிஸ்டிங்க்ட் மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன். அப்போது இந்த ஆக்சிஜன் வந்து கார்பனோடு சேரும்போது நமக்கு 2 சாய்ஸஸ் இருக்குது. ஒன்று கார்பன் டை ஆக்சைடாக கிடைக்கும், அது ஈக்குவேஷன் 2, இல்லைன்னா கார்பன் மோனாக்சைடாக கிடைக்கும், அது ஈக்குவேஷன் 3. அப்போது இந்த கார்பன் மோனாக்சைடு பழையபடி ஆக்சிஜன் மாலிகுலோடு சேர்ந்து பர்ன் ஆகும்போது we get கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுதான் என்னது, ஒரு மெட்டாலிக் ஓரில் இருந்து பை பிரின்சிபல் ஆஃப் தெர்மோடைனமிக் என்ன செய்யலாம், ரெடியூஸ் பண்ணலாம் கார்பனை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஈக்குவேஷன் ஜென்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா, தெர்மோடைனமிக்லி த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு ஈக்குவேஷன் 1 with a given reducing agent maybe equation 2, 3 or 4 can occur if the free energy change for the coupled reaction. அப்போது இந்த மாதிரியான ப்ராசஸில் நமக்கு கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி hence the reducing agent is selected in such a way that it provides large negative delta G value for the coupled reaction. அப்போ அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீ எனர்ஜி அதை டெல்டா ஜின்னு சொன்னோம்னா இட் ஷுட் பி நெகட்டிவ். எப்போ, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே. இதை எலிங்ஹாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு வெவ்வேறு மெட்டலை ரெடியூஸ் பண்ணும்போது அது எந்த டெம்பரேச்சரில் ரெடியூஸ் ஆகுது, ரிடக்ஷன் ப்ராசஸ் டேக்கிங் பிளேஸ் அப்படின்றத ஒரு கிராஃப் மூலமாக போட்டு காட்டுறார். அப்போது நம்ம அந்த கிராஃபில் எல்லாத்தையும் போட வேண்டாம், குறைஞ்சது ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். அந்த எக்ஸாம்பிள் போடும்போது கிராஃப் ஷீட்டில் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறாரு, ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர், ஹீட்டிங் டெம்பரேச்சர், அந்த ஃபர்னஸ் °C. ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறாங்க, அந்த amount of free energy liberated during the reaction, அது delta G. delta G. இந்த delta G யோட வேல்யூ எப்படி கிடைக்குது அப்படின்போது அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஈக்குவேஷன், delta G is equal to RT log rho ln அப்படின்னா log natural log rho divided by log rho O2 அப்படின்னா O2னா ஆக்சிஜன், ரோனா டென்சிட்டி, அந்த ஆக்சிஜனோட டென்சிட்டி அதுக்கு நேச்சுரல் ஆகிற வேல்யூ எடுக்கணும். டீன்றது டெம்பரேச்சர், ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்யூட் பண்ணினா
per kilojoule kJ, kilojoule per mole of oxygen அப்படின்றது ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த டெல்டா ஜி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி எல்லிங்ஹாம் டிட் தி ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் பை தெர்மோடைனமிக் பிரின்சிபல். நிறைய பேர் மெட்டல்ஸ் எடுத்து அவர் என்ன செய்கிறாரு, அது எல்லாத்தையும் அவர் கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடிச்சதை கிராஃபில் பிளாட் பண்ணும்போது இந்த பிளாட் அந்த ரீடிங்ஸ் அது என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த பாயிண்ட் இது 0, அப்போ இது 100 ப்ளஸ்ஸு, அப்போ இது -100, அது கீழே -200 இப்படி போகும் இல்லையா. அப்போது -1200 டிகிரி செல்சியஸ் இதுதான் மினிமம். இங்கேருந்து அப்படி மேலே போகுது 200 வரைக்கும் போகுது. அப்போது இந்த இதில் சில்வர் ப்ளஸ் ஆக்சிஜன் அது எங்கே கிடைக்குதுன்னு சொன்னால், ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 4Ag plus O2 gives 2Ag2O அப்படின்னு கிடைக்கும். Ag2O அப்படின்னு கிடைக்கும். Ag சில்வர். இப்போ மெர்க்குரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா, மெர்க்குரி ப்ளஸ் மைனஸ் இப்படி போகும். ஸோ 2Hg ப்ளஸ் O2 gives 2HgO அப்படி கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டும் எங்கே கிளாஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாயிண்ட்லேருந்து அது இப்படி போகுது ரைட்டா. இப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, த சேஞ்ச் இன் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டெல்டா G for a reaction is given by the expression delta G is equal to delta H minus T delta S. அப்போ delta G என்றது gives free energy, T என்றது temperature, delta H என்றது enthalpy change, delta S என்பது entropy change. So delta H என்னது enthalpy change. என்ன change? Enthalpy. Change. Delta S என்னவா இருக்குது? Entropy change. T என்றது டெம்பரேச்சர். அப்போது இந்த டெல்டா ஜியை மெஷர் பண்ணோம்னாக்கா என்தால்பி சேஞ்சும் என்ட்ரோபி சேஞ்சும் கண்டுபிடிச்சா அதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், Ellington used the above relationship to calculate the delta G zero values at various temperatures for the reduction of metal oxides by treating the reduction as an equilibrium process. Appo for most of the metal oxide formation the slope is positive.
The slope is positive. It can be explained as follows. Oxygen gas is consumed during the formation of metal oxide, which results in the decrease in randomness. Hence, delta S becomes negative and it makes the term T delta S positive in the straight line equation. Upon the graph for the formation of carbon monoxide is a straight line with a negative slope. In this case, delta E is positive as 2 moles of carbon monoxide gas is formed by the consumption of 1 mole of oxygen gas. It indicates that carbon monoxide is more stable at a higher temperature. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த burning processல when we raise the temperature in the presence of carbon, அப்போ அங்கே at particular temperatures கார்பன் மோனாக்சைடாவோ கார்பன் டை ஆக்சைடாவோ அது என்ன ஆகிடும், மாறும்போது அந்த மெட்டல் ஆக்சைடு மெட்டல் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு மெட்டல் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடுன்னு ரெடியூஸ் ஆகுது. அப்போ நமக்கு மெட்டல் வந்து கிடைச்சிருது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் ஈக்லிபிரியம். தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி இதை பற்றின அப்சர்வேஷன்லாம் யார் பண்ணாங்க, எல்லிங்ஹாம் அப்படின்றவர் பண்ணினார். அப்படி பண்ணும்போது உதாரணமாக எஃப்னா அயன் சாலிட் ஸ்டேட், அதோட ஆக்சிஜன் மாலிக்யூல் கம்பைண்ட் ஆகும்போது யூ கெட் ஃபெரஸ் ஆக்சைடு. அந்த ஃபெரஸ் ஆக்சைடு அந்த கார்பனோட ஆக்சிஜன் சேரும்போது கார்பன் மோனாக்சைடு. அப்போது இந்த கார்பன் மோனாக்சைடு அந்த ஃபெரஸ் ஆக்சைடோட சேரும்போது இட் கெட்ஸ் ரெடியூஸ்டு ஆஸ் ஃபெர்ரிக் ப்ளஸ் ஆக்சிஜன் மாலிக்யூல். அப்போது வந்து என்ன ஆகுது, ஈஸியாக நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அல்லது கார்பன் மோனாக்சைடு இதை பயன்படுத்தி ஒரு ஃபெரஸ் ஆக்சைடை ஃபெரஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் அப்படின்னு என்ன செய்ய முடியும், மெட்டலை தனியாக ரிடியூஸ் பண்ணி எடுக்க முடியும். அதனால தான் இதற்கு பெயர் என்னது, இந்த ப்ரொசீஜர் இஸ் கால்டு தெர்மோடைனமிக்லி ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்ஹாம் டயக்ராம், இந்த லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, இட் டஸ் நாட் டெல் எனிதிங் அபவுட் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னாக்கா எவ்வளோ பர்ன் ஆகி எவ்வளோ நமக்கு மெட்டல் கிடைக்கும், மீதி எவ்வளோ ஆக்சைடாக மாறிடும் அல்லது வேஸ்டேஜாக போயிடும் அப்படின்னு இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் அது பற்றின தகவல் அதில் இருக்காது. It does not give any idea about the possibility of other reactions that might be taking place. Side by side வேறு ஏதாவது ரியாக்ஷன் நடக்குதா இல்லையா அப்படின்னா அதையும் இந்த எல்லிங்ஹாம் டயக்ராம் சொல்லாது. The interpretation of delta G is based on the assumption that the reactants are in equilibrium with the products, which is not always true. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதனுடைய டோட்டல் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணாக்கா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற அசம்ஷனில் தான் இதை ஈக்குவேஷனை எழுத முடியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தாக்கா லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு ஏதாவது ஒன்று கூடும் அல்லது குறையும். ஸோ இதெல்லாம் அதனுடைய லிமிட்டேஷன்ஸ். ரைட், இப்போது இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி, எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜியில் எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அந்த ஹால் ஹெரால்ட் ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம், extraction of aluminum.
அந்த அலுமினியம் ஓர்லேருந்து நமக்கு தேவையான அலுமினியத்தை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது they take for example alumina நல்லா தெரியும். it is an ore of aluminum Al2O3 அப்படின்னா 2 ஆட்டம் அலுமினியம் இருக்கும், ஆக்சிஜன் 3 ஆட்டம் இருக்கும். இது ரெண்டும் கம்பைண்ட் ஆனாக்கா அதுதான் ஓர். அந்த ஓரோட பேர் அலுமினா. இந்த அலுமினா என்னவாகுது அப்படின்னு சொன்னால் அயான்ஸாக மாறும்போது 2Al3 ப்ளஸ் Al3 ப்ளஸ் ப்ளஸ் 3O2 மைனஸ். ஸோ இங்கே 3 ப்ளஸ்ஸு சார்ஜுன்னா அங்கே 2 மைனஸ் சார்ஜ். அப்போது இந்த மாதிரி அந்த லிக்விடில் அயனைஸ் ஆகும்போது அது என்னாகும்? 20 degree solution of alumina obtained from the bauxite ore is mixed with molten cryolite and taken in the electrolysis chamber. அப்போ cryolite அந்த லிக்விடில் இந்த பாக்சைட்டை கரைச்சி அதில் இந்த அலுமினாவையும் போட்டு அதை வந்து எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் ரியாக்ஷன் ஆஃப் கேத்தோடு, ரைட் சைடில் ரியாக்ஷன் ஆஃப் ஆனோட். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இது எலக்ட்ராலிசிஸ் டேங்க். இந்த டேங்கில் இது மாதிரி 2 எலக்ட்ரோடு முக்கியிருக்கு. இது பேட்டரியோட ப்ளஸ், இது பேட்டரியோட மைனஸ். இது வந்து ஒரு சோர்ஸ், பெரிய ஒரு ஹை ஆம்பியர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் சப்ளை. இது மாதிரி சப்ளை கொடுத்தோன்னே என்ன ஆகும்? கேத்தோடுனா மைனஸ் சப்ளை எது கொடுத்துருக்கோமோ இது கேத்தோடு, இது அப்போது ஆனோட். அப்போ கேத்தோடில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா 2 அலுமினியம் 3 ப்ளஸ் இல்லையா, அந்த அயான் 6 எலக்ட்ரானோட சேரும்போது 6 எலக்ட்ரான்ஸ் சேரும்போது it becomes aluminum. என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? லிக்விட் ஸ்டேட். எல்லுன்னா லிக்விட் ஸ்டேட். ஆனோட் சைடில் என்ன இருக்கும்? 6O3. இது வந்து கேத்தோட் சைடு. ஆனோட் சைடு பார்த்தீங்கன்னா 6O2 மைனஸ். இந்த அயான் மெல்ட் ஆகும்போது it gives 3O2 plus 12He எலக்ட்ரான். அப்போ 12 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். இந்த 12 எலக்ட்ரானை 2 ஆறாக மாறி இந்த மாதிரி அலுமினியம் அயானோட சேர்ந்து அதை ரிடக்ஷனில் அலுமினியம் லிக்விடாக மாற்றும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸ். அப்போ இந்த ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸில் கார்பன் ப்ளஸ் O2 மைனஸ் கார்பன் சாரி O2 மைனஸ் 2 மைனஸ் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ரேடிக்கல் அல்லது அயான். இட் கிவ்ஸ் வாட் அப்படின்னு சொன்னால் CO கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ். அதே போல் இந்த கார்பனோட இன்னொரு 2 கார்பன் சாலிட் ஸ்டேட் ப்ளஸ் 2O2 மைனஸ். அப்போ என்ன கிடைக்கும் அப்படி சொன்னால் CO2 ப்ளஸ் 4E 3 எலக்ட்ரான்ஸ் வந்து 4E. அப்போ கார்பனோட ஆக்சிஜன் அயான் சேரும்போது O2 மைனஸ்
ஒன்று கார்பன் மோனாக்சைடாக வரும், இல்லை கார்பன் டை ஆக்சைடாக வரும். இந்த ப்ராசஸில் உனக்கு எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் 2e + 4e கம்பைன் ஆனாக்கா 6e. அந்த 6 எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து இந்த அலுமினியம் ராடிக்கல், அலுமினியம் அயான் Al3+-ஐ ரெடியூஸ் பண்ணி அலுமினியமாக மாற்றி கொடுக்கும். இதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் பை ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸ். இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். இதுக்கு தேவையானதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, என்னது 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினா obtained from the bauxite ore is mixed with molten cryolite. ஸோ அந்த அலுமினா வந்து பாக்சைட் ஓர்லேருந்து கலந்து 20% இருக்கிற மாதிரி அதை பழையபடி என்ன செய்கிறாங்க, கிரையோலைட்ன்ற ஒரு ஓரோட மோல்டன் ஃபார்ம்னா அது வந்து அப்படியே உருகி குழம்பு மாதிரி இருக்கிறது, பசை மாதிரி இருக்கிறது. அது லிக்விட் சாலிடாக இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் இன்பிட்வீனாக குளன்னு இருக்கும் கெட்டியாக. அந்த மாதிரி மோல்டன் இதை கலந்து வச்சு இந்த லிக்விடை அல்லது மோல்டன் அந்த மெட்டீரியல் கிரியோலைட்டை அதை வந்து இந்த மாதிரி ஒரு சேம்பரில் போட்டு ஆனோடு கேத்தோட ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு சூட்டபிள் வோல்டேஜ். ஆனோட்னா எப்பயுமே பாசிட்டிவ் வோல்டேஜ், கேத்தோட்னா எப்பயுமே நெகட்டிவ் வோல்டேஜ் வர மாதிரி கரண்ட் சப்ளை பண்ணும்போது அங்கே ப்ராசஸ் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் நடக்கும்போது இந்த ரியாக்ஷன்ஸ் நடந்து கடைசியில் இந்த சேம்பருக்குள்ளே அலுமினியம் லிக்விட் செட்டில் அப்படியே கீழே டெபாசிட் ஆகும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெயிட். இவ்வளோதான், சரியா? இப்போ நமக்கு ரிஃபைனிங் ப்ராசஸ் இருக்குது. இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படி சொன்னால், இந்த மாதிரி நாம் ஒரு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு அது க்ரூட் ஃபார்மில் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யலாம், டிஸ்டிலேஷன் ப்ராசஸ், லிக்விடேஷன் ப்ராசஸ், எலக்ட்ரோலிட்டிக் ரீஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னு வெவ்வேறு ப்ராசஸ் மூலமாக நாம் என்ன செய்யலாம், அதை கிளீன் பண்ணலாம். அடுத்தது ஜோன் ரீஃபைனிங், அது ஒரு ப்ராசஸ். வேப்பர் ஃபேஸ் மெத்தட், மாண்ட் ப்ராசஸ் ஃபார் ரீஃபைனிங் நிக்கல். அப்போ நிக்கலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராசஸுக்கு பேர் என்னது, மாண்ட் ப்ராசஸ். அந்த மாண்ட் ப்ராசஸ் அப்படின்றத நீங்கள் அந்த 2 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சா போதும், வேறு எதுவும் ஞாபகம் வைக்கணும். ஏன்னா என்னுடைய கணக்கு இந்த பர்டிகுலர் ஏரியா 11th 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இந்த ரிவைஸ்டு போர்ஷனில் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு ரீடிங் விட்டு வைங்க. சப்போஸ் இல்லைன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன செய்யணும், நடத்தலான்ற வார்த்தை வரக்கூடாது. அப்போ அங்கே எதை முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது வேப்பர் ஃபேஸ் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் நிக்கல்ன்ற ஒரு மெட்டலை எப்படி பியூரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த impure nickel is heated in a stream of carbon monoxide. The nickel reacts with carbon monoxide to form a highly volatile nickel tetracarbonyl. The solid impurities are left behind. அப்போ நிக்கல்ன்ற அந்த இம்ப்யூரிட்டியோடு இருக்க அந்த ஸ்டேட்டில் சாலிட் ஸ்டேட்டாக இருக்குது. அது கூட கார்பன் மோனாக்சைடு கேஸ் கொண்டு நாம் ட்ரீட் பண்ணும்போது அங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, நிக்கல் கார்பன் மோனாக்சைடு CO4. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்போது நிக்கல் டெட்ரா கார்பனைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கார்பனைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெட்ரா கார்பனைல் அது வந்து என்னது, அதோட இந்த நிக்கல்ல இருந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கீழே தங்கிடும். இப்படி கார்பனைல்ன்ற ப்ராடக்டாக மாறிடும். இந்த கார்பன் ப்ராடக்ட் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இதை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணணும். அப்போது நிக்கல் கார்பன்
நிக்கல் டெட்ரா கார்போனைல் அப்படின்றது மாலிக்யூல் கேசிங் ஸ்டேட்டில் இருக்குது. இது ஃபர்தராக ரெடியூஸ் ஆகும்போது நிக்கல் சாலிட் ஸ்டேட் ப்ளஸ் 4 கார்பன் மோனாக்சைடு மாலிக்யூல் என்ன ஸ்டேட்டு கேசிங் ஸ்டேட். அப்போது இந்த நிக்கல் டெட்ரா கார்போனைல்ன்ற அந்த மாலிக்யூல் டீகம்பஸ் ஆகும்போது நிக்கல் தனியாக கார்பன் மோனாக்சைடு தனியாவாக பிரிஞ்சிடும். அப்படி கிடைக்கிற இந்த நிக்கல் பியூர் ஃபார்மில் இருக்கும். இந்த நிக்கல் இம்ப்யூர் ஃபார்மில் இருக்குது. அப்போ இம்ப்யூர் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த நிக்கல் மெட்டலிருந்து மெட்டலை தவிர மீதி இருக்க எல்லா இம்ப்யூரிட்டிஸையும் நாம் அதிலேருந்து பிரித்தா நமக்கு கிடைக்கிறது பியூர் மெட்டல். அப்போ இது வந்து இம்ப்யூர், இது பியூர். ஸோ ஒரு மெட்டல் பியூராக இல்லைன்னு சொன்னால் அதை எப்படி பியூரிஃபை பண்ணுறது அப்படின்றது. நம்ம இப்போ தண்ணியே இருக்குது, தண்ணி இப்போ பஞ்சாயத்து குழாயில் ஒரு தண்ணி கொஞ்சம் அழுக்கு தண்ணியாக இருக்குன்னு என்ன பண்ணுறோம், உடனே ஒரு துணியை போட்டு குழாயில் கட்டி வடிகட்டுறோம். அப்போது தண்ணி மட்டும் அது வழியாக வரும், மீதி அழுக்கெல்லாம் அந்த துணியில் நின்று போயிடும். இதுதான் கான்செப்ட். அந்த மாதிரி வாட்டரை பியூரிஃபை பண்ணுறது அதுதான் நமக்கு இப்போ வீடுகளெல்லாம் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு, பியூரிஃபையர், வாட்டர் பியூரிஃபையர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்பெனிங்க. அது என்ன பண்ணுது, குழா தண்ணி உள்ளே போகிறப்போ அங்கே ஒரு ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்டருக்குள்ளே தண்ணி மட்டும்தான் ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் வெளியே வரும். தண்ணியில் கலந்துருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கன்ஸ், தண்ணியில் வரக்கூடிய பாசம்னு சொல்லுவோம், பாசம், சின்ன சின்ன கிருமிகள், அழுக்கு, இதெல்லாமே இந்த ஃபில்டரில் வடிகட்டிடும். ஸோ இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன செய்யணும், அதை வந்து படிக்கிறப்போ இந்த மாதிரி படிக்கணும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் கடைசியில் அதுதான் இந்த முதல் பாடத்தோட மொத்த சுருக்கத்தும் அதுதான். அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம், அப்ளிகேஷன் ஆஃப் ஜிங்க், அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் அயன், அப்ளிகேஷன் காப்பர், அப்ளிகேஷன் ஆஃப் கோல்டு. ஸோ இதில் எதை விட்டுட்டாங்க, அப்ளிகேஷன் ஆஃப் சில்வரை விட்டுட்டாங்க. பட் சில்வர் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். கோல்டுக்கு அடுத்து நம்ம வீடுகள் அதிகம் புழங்குறது சில்வர் தான். ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ரீடிங் விட்டு படிங்க. ரைட். அதுக்கு அடுத்த லெசன் நம்ம போகிறதுக்கு முன்னாடி புக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் என்ன செய்யணும், அட்டன் பண்ணுங்கள். எது எங்கே தெரியலையோ அதை நீங்கள் ரைஸ் பண்ணிங்கனாங்க அதுக்கு நாம் வந்து என்ன செய்யலாம், சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக கன்சிடரிங் 16வது கொஸ்டின் பாரு. கன்சிடரிங் எலியம் டயக்ராம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் கேன் பி யூஸ்டு டு ரெடியூஸ் அலுமினா, நீட் 2018 கேட்டிருக்கான். அப்போது அலுமினாலேருந்து அலுமினியத்தை எடுக்கணும்னு சொன்னாக்கா எந்த மெட்டலை அங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு ரிடக்ஷன் மெத்தடில். அப்போ ரிடக்ஷன் மெத்தடில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அது அயனா, ஜிங்கா, காப்பரா, மக்னீஷியமா அப்படின்றது நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். இப்போ டெக்ஸ்ட் புக்குக்குள்ளே போய் தான் அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அது எங்கேன்னு பார்த்து அண்டர்லைன் பண்ணி அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? ஐ ஹோப் வித் திஸ் மச் டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த லிங்க்கை நீங்கள் தொட்டாலே போதும், உடனே யூடியூப்பில் போய் இந்த வீடியோவை நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு என்ன செய்யணும், டெக்ஸ்ட் புக்கை தொடர்ந்து அந்த பர்டிகுலர் நான் நடத்தின ஏரியாவை படித்து பார்க்கணும், கம்பேர் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ தான் உங்களுக்கு முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, let us stop with this today's class. Thank you very much.